இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்ல போய் நாங்க எல்லாரும் ஒரு கடிதம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அயனாபுரத்தில் வேதனையான இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்கறதுக்கு நம்ம இந்த பிறவி எடுத்தோமா அப்படிங்கிறது வேதனை. அது படிக்கும்போது எல்லாருக்குமே மனிதாபிமானம் உள்ள மனச்சாட்சி உள்ள எல்லாருக்குமே ஒரு வேதனை தரக்கூடிய செயல். ஒரு மனநலம் குன்றிய ஒரு கல்லூரி மாணவியை ஒருவர் ஏமாற்றி, இருவர் ஏமாற்றி, மாறி மாறி 7 பேர் ஏமாற்றி அவருக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுத்து லாட்ஜுகளுக்கு அழைத்து சென்று அவரை பாலியல் பலாத்கார கொடுமைக்கு ஆளாக்கியது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறதா? தலைநகர் சென்னையில் நடைபெற்றிருக்கிறதா? சரி, இந்த தவறு சாதாரணமாக போலீஸ் கவனத்திற்கு வந்த பொழுது அவர்களை அழைத்து விசாரித்து எச்சரித்து அனுப்பிவிட்டோம் என்ற ஒரு தகவல் எவ்வளவு கொடூரமானது. உலகத்தில் எந்த மூலையும் தவறு நடக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், திமுக கூட்டணி கட்சி அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பாரபட்சமா தான் பார்ப்போம். பிஜேபி கவர்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி கொந்தளிச்சு எழுந்துருவோம், போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், மனித சங்கிலி போராட்டம் பண்ணுவோம். ஆனா நம்ம ஊர்ல அயனாவரத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்டா எதுவுமே செய்ய மாட்டோம். உடனே என்ன செய்வோம்? இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்கன்னு போலீஸ் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. போக்சோ சட்டம் இந்திய நாட்டில் எந்த பெண்ணுக்கும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த ஆபத்து ஏற்பட்டால் அந்த குற்றவாளிகளுக்கு உச்சகட்ட மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாங்கிற போக்சோ சட்டத்தை கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த சட்டத்துக்கு உட்பட வேண்டியவர்களை மன்னிச்சு நீங்க விசாரிச்சு அனுப்புறீங்க. எங்க தலைவர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு உடனே திருப்பி கூப்பிட்டு 2 பேரை கைது பண்ணிருக்கீங்க. 7 பேரை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்கிறீங்க. 4 விதமான தனிப்படை அமைக்கப்படுகிறது. இதை கண்டித்து அப்ப உங்க போலீஸுடைய விசாரணையில மெத்தனமா இருக்கீங்களா? காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் என்ன செய்றீங்க? எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்தா வேடிக்கை பார்க்கறீங்களா? அப்ப இதையும் அரசியலா தான் பார்க்கறீங்களா? ஒரு என்சிசி கேம்ப்ல தப்பு நடந்த உடனே எல்லாம் விசாரிக்கிறீங்க. ஆனா அதே பையன் 12 இடத்துல என்சிசி கேம்ப் நடத்திருக்காங்க. நம்ம ஊர்ல நம்ம மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. எப்படிங்க பெண்களை பெற்ற பெற்றோர்கள் பயம் இல்லாம இருப்பாங்க? தினசரி 4 சைக்கிள் இந்த கழுத்துல போட்டுக்க தங்க செயின் அக்கறம் சொல்லிட்டு அந்த பெண்களை எல்லாம் தரையில் இழுத்துட்டு போற காட்சியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. டெய்லி கொலை கொள்ளை. பல்லடமரங்கள அவினாசி பாளையத்தில் 3 பேர் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. தலைவர் கேட்கிறார் சிபிஐ விசாரணைன்னு. சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிறீங்க. அப்ப யாருக்கு வந்து கொன்னுட்டு நகையில் அள்ளிட்டு போனா? கள்ளச்சாராயம் 67 பேர் செத்தாங்க, சிபிஐ விசாரணை வேண்டும் கோர்ட் உத்தரவு போட்டா அப்பீலுக்கு போறீங்க. விசாரணை பண்ணி உண்மை வந்தா என்ன நல்லது அந்த நாட்டுக்கு? உங்களை பாதிக்குமா? நீங்க யாரும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல எதிர்கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்க? வரட்டும், உண்மை வரட்டுமே. உடனே வேண்டான்னு ஓடுறீங்க. இதே முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கும் போது எல்லா விஷயத்துக்கும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் பாரு, இன்னைக்கு பேசாம இருக்காரு. கோர்ட் நீதிபதி சொல்றாரு சிபிஐ வேணும்னு சொன்னா இவர் உடனே எடுத்து மேல்முறையீடு போறீங்க சிபிஐ வேண்டான்ட்டு. இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தில் காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா, நாடகம் ஆடுகிறதா? அயனாபுரம் மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம், அந்த தந்தை எவ்வளவு வேதனையோடு மனநலம் குன்றிய ஒரு என் மகளை விட்டு சென்று விட்டாலே அவருடைய தாயார், அந்த மனைவியும் இல்லாமல் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை தினசரி கல்லூரிக்கு அனுப்பி அழைத்து வந்திருப்பார். இன்றைக்கு அந்த பாதிப்பு அந்த குடும்பத்தை எந்த அளவிற்கு பாதிக்கும்? அந்த உணர்வு நமக்கெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா? அப்ப அவங்களை வந்து தவறு பண்ணவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிட்டோம்னு சொன்னா என்னங்க நியாயம்? எனவே அதற்கும் தகுந்த நடவடிக்கை வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்த கடிதத்தை நாங்கள் எல்லாம் சென்று டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். இல்ல, தனி தீர்மானங்கிறது அவங்களோட நாடகம் தானே. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட
நார்மலா கடிதம் 10 மாதத்திற்கு முன்பு டெண்டர் போடும்போதே மத்திய அரசு டெண்டர் போடுகிற பொழுது மாநில அரசுடைய வழிகாட்டுதலின்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுனீங்க? இதைத்தான் எங்க நைனா நாகேந்திரன் சட்டமன்ற பாஜக குழு தலைவரும் கேட்டிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸும் கேட்டிருக்காரு. இல்ல ஏற்கனவே நடக்குது, தமிழக அரசுடைய அனுமதியோட தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசு அனுமதி கொடுக்காம இது நடக்கல. மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு வெளி உலகுக்கு தெரியுது. அது நியாயம் உடனே எங்க தலைவர் அறிக்கை கொடுக்கிறாரு, மத்திய அமைச்சர்கிட்ட பேசுறாங்க. உங்க தீர்மானத்தை எதிர்பார்த்து இல்ல, தீர்மானத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு, நேத்தே பேசியாச்சு, இன்னைக்கு காலையிலே பதிவு போட்டாச்சு, இன்னைக்கு தான் தீர்மானம் வந்திருக்கு. திருமாவளவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்காருங்க. உள்கட்சி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல இருந்து இன்னைக்கு தான் ஒரு வருஷமா குழப்பத்திலிருந்து விடுபட்டு இன்னைக்கு தான் அவரை இடைநீக்க செய்யறதுக்கு பாவம் அவருடைய சக்தி இழந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. திருமாவளவனுக்கு ஒரு சக்தி இருக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆதவ் அர்ஜுனா என்பவர் சாதாரணமாக இப்ப வந்தவர் ஏதோ வசதி படைத்தவராக இருப்பார், அது ரைட்டு. ஆனா கொள்கை ரீதியா திருமாவை விட அவர் பெரிய ஆளா பலம் பொருந்திய ஆளான்னு நமக்கெல்லாம் தெரியாது. அதான் சில பேர் மந்திரிகள் எல்லாம் கேட்கும்போது உதயநிதி சேகர் பாபுலாம் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நான் பதில் சொல்லணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா எங்க தலைவர் நேற்று ஒரு கேள்வி கேட்டார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தலைவரா அப்படின்னு எங்க தலைவர் கேட்டாரு. அது தாங்க முடியாம தான் இன்றைக்கு திருமா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உள்கட்சி பிரச்சனை எங்க தலைவர் சொன்னதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. இங்க இருக்கிற பிரச்சனையை பார்க்காம அவர் அதானி அம்பானி இதெல்லாம் காது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க. அதானி என்பவர் இந்தியாவில் மட்டும் தொழில் செய்யறவர் இல்ல, 46 நாடுகள்ல தொழில் செய்யறவங்க. அது மாதிரி பல கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கிற 100கணக்கான கம்பெனிகள் உலக அளவுல தொழில் பண்றாங்க. எல்என்டி மாதிரி உலக அளவுல தொழில் பண்றாங்க. அதுல இங்க நம்ம அரசியலுக்காக அதை பேசிட்டு இருக்கோம், அரசியலுக்காக பயன்படுத்த நினைக்கிறோம். இதை எந்த பணக்காரரும் திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலையும் அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஒரு தொழில ஒருத்தர் மேல போவாங்க, ஒருத்தர் கீழே போவாங்க. இது சாதாரண ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து அதானி அம்பானி தொழில் மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஜார்ஜ் சோரஸ் யாரு? ராகுல் காந்தியினுடைய எடுபடி அங்க இருக்கிறவர் யாரு? அவங்க எல்லாம் திட்டமிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்கிறது உலகமே தெரியும். உலக வெளிநாடுகளே சொல்றாங்களே, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு பல நாடுகள் இதுல திட்டமிட்டிருக்காங்க. அதுல பல விஷயங்களும் இதுவும் இருக்கலாம். இது அவர் தனிப்பட்ட பிரச்சனை. அதானி மேல ஏற்பட்டிருக்க குற்றச்சாட்டை அவரு பதில் சொல்லிக்குவாரு, அவர் பாத்துக்குவாரு. இங்க 16 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு ஜாமீன்ல வந்த எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஜாமீன் அமைச்சர்லாம் இன்னைக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்க பாக்குறத விட்டுட்டு அமெரிக்கா குற்றச்சாட்டை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க குற்றச்சாட்டுகளை முதல்ல பார்ப்போம். பொன்முடியும் தப்பி தவறி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஜாமீன் அமைச்சர் தான் வந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றம் 13ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க செந்தில் பாலாஜி வழக்கு. அன்னைக்கு பாப்போம் என்ன நடக்க போகுது. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்னடா ஜாமீனை ரிலீஸ் பண்ண 3வது நாள் அமைச்சரா, இப்படி எல்லாம் நாட்டில் நடக்குமா? அவங்க டெல்லியில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. 13ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது. இதை பத்தி திமுக கவலைப்பட சொல்லுங்க, திருமாவளவன் கவலைப்பட சொல்லுங்க, ஐநாவரம் மாணவி பிரச்சனையை கவலைப்பட சொல்லுங்க. நான் எங்க தலைவர் பேசுறத நான் கேட்டேன். 2 தலைவரான்னு கேட்ட கேள்வி யாருமே இதுவரையும் கேட்கல. அவங்க எல்லாம் பாலிசா தடவி தான் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. தலைவர் தான் கேட்டாரு, எனக்கு தெரியலங்க விசிகால 2 தலைவரா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இன்னைக்கு பதில் வந்திருக்கு. ஒருவேளை அவர் முதலமைச்சர் 12 மணிக்கு சந்திக்க போறாருன்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துட்டு போறாரான்னு தெரியல. சரிங்களா?